Hey guys, welcome to our channel Cinema Buff. இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி நடித்து ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் மகாராஜா. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஜா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் சேவியர் ஆஃப் கோலிவுட்னு சொல்லுவேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2024 பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய படமே வரவே இல்லை. இப்போ இந்த மகாராஜா வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல்னு சொல்லலாம். எதனாலனா அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. நித்யன் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், அப்புறம் அனுராக் கோஷ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பக்காவான கம்ப்ளீட்டான பேக்கேஜாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படமே ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். ஒரு படத்தோட சக்ஸஸ் எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒன்று ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், செகண்ட் ஆக்டிங், மூணாவதாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அது ஆடியன்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றது அந்த படத்தோட சக்ஸஸே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 22 minutes கொடுத்துருக்காங்க. இப்போ வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் அந்த உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு இதுவே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வர படம்லாம். அதுக்கு இது கரெக்டான ரன் டைம்னு சொல்லலாம். அதே மாதிரி விஜய் சேதுபதி ஆக்டிங் பிரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஷ் அண்ட் க்ரூ, விஜய் சேதுபதி, அனுராக் கோஷ்யப், அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட் பார்த்தீங்கன்னா சும்மா போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2 பேருமே, மம்தாவாக இருக்கட்டும் சரி, அபிராமியாக இருக்கட்டும் சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா சும்மா போகிறாங்க, அவ்வளோதானே தவிர ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதுவுமே வரல. அனுராக் சார், விஜய் சேதுபதி சார், இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த கதையை அப்படியே ஃபுல்லாகவே வருது. அதே மாதிரி முனிஷ்காந்த் அண்ணா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவர் கூட படம் ஃபுல்லாக ட்ராவலாக பண்ணிட்டு வர்றாரு. இந்த படத்தில் முக்கியமானது நித்திலன் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் டைரக்ட் உட்காந்து எழுதியிருக்காருங்க. அவரோட படம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், குரங்கு பொம்மைன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு எடுக்கல. ஆனால் ரொம்பவே சூப்பரான படம். அது 6 வருஷம் கழிச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாஸ்டர் பீஸே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஒரு 6 வருஷத்துல உட்காந்து எழுதியிருக்காருங்க, அவ்வளோ சூப்பர். இந்த மாதிரி படத்தெல்லாம் சின்ன ஒரு டைலாக் இதானா கூட அந்த படமே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக எல்லாமே எழுதியிருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பாட்டே கிடையாது. ஆனால் இந்த படத்தோட மெயின் முக்கியமான விஷயமே மியூசிக் தான். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவர் அவர் கொடுத்துருக்காரு. ஏதோ ஃபர்ஸ்ட் படமும் செகண்ட் படம் தான் பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியாக அவர் இந்த வீடியோஸில் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அனுராக் கோஷ்யப் சார் தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய டேரக்டரு, அந்த ஸ்டேட்டஸ்லாம் விட்டுட்டு இறங்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் அவர் ஆக்டிங்லாம் அடிச்சிக்கவே முடியாது. விஜய் சேதுபதி நேரம் அவரும் ஒரு 3 to 4 சீன் வருவாங்க. அந்த 3 to 4 சீனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ், விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் இருக்கும், அவர் இந்த படத்தோட முக்கியமான சீனை நான் அதான் சொல்லுவேன். அந்த கிளைமேக்ஸ் ஷாட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி தியேட்டரில் போய் பார்க்கணும், எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுங்க. படத்தில் ஒரு கடைசி 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருக்கும். அது நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது ஏதோ ஒன்று காரணம்னு சொல்லிட்டு எதுக்கோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு இருக்கும். ஆனால் அது முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எதனால் ஆரம்பிச்சிருக்காங்க, எதனால் முடிச்சிருக்காங்கன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப்போட கரெக்டாக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் அப்புறம் இந்த படத்தில் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஃபைட் இருக்கும். அந்த 2 to 3 ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட்டாக அந்த கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் பார்த்தா பயந்துருவாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப வயலண்ட்டு ரொம்ப ஹையஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோயஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஆனால் அதுவே நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்கள்லாம் போய் பார்த்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சின்ன பசங்க பார்த்தா பயந்துருவாங்க போல், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில் ஒரு தரமான படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். எந்த மிகப்பெரிய எக்ஸ்பென்சஸும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு வீடு, ஒரு பைபாஸ், இந்த மாதிரி இதுக்குள்ளேயே தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் கேமரா விஷுவல்ஸ் ஆகட்டும், அதை எடுத்திருக்க விதமாகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9.2 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான பேக்கேஜ் தான் இந்த படத்தை சொல்லணும். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தோட ரிவ்யூ. போங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. I see you guys in the next cinema update. Until then, it's bye from Rahul, and I am a Cinema Buff. See you guys.